ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால் அதாவது பல செலவுகள்லாம் குறையும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்கு. சில குறைகள்லாம் இருக்கிறது. ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்துல அது பெரும்பான்மை இழந்து விட்டது என்று ஒரு வச்சுக்குவோம், மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு. அடுத்த அப்போ தேர்தல் நடக்குமா? அந்த தேர்தல் நடந்தா அடுத்த 4 ஆண்டு காலம் தான் வருமா, இல்ல 5 ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா? இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது. அல்ல 96 98 மத்திய அரசு பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, கவுந்துடுச்சு அரசு. அப்போ மத்திய அரசு கவருகின்ற ஒரு சூழல் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தேர்தல் வருமா? இது போன்ற கேள்விகளா இருக்கு. அதுல 2 யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு யோசனை என்னன்னா, இந்தியாவிலே தேர்தலில் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது கொண்டு வரணும். ஏன்னா இதுல உலகத்துல 80 நாடுகள்ல இது இருக்கு. அதுல எப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம். இதனால என்னென்ன நன்மைகள்னா, இந்த கட்சி தாவல் இருக்காது. ஆட்சி அப்படி மாறிச்சுன்னா கூட கலந்து இருந்து கூட மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம். அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது. கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம். இது பல நாடுகளில் வெற்றிகரமா இருக்கு. 80 நாடுகளில் வெற்றிகரமா இருக்கு. இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்க எங்களுடைய 30 ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம். ஏன்னா இப்போ சில அரசுகள் பாத்தீங்கன்னா 30% தான் வாக்கு பெறுறாங்க. அந்த 30% பெற்றுட்டு ஆட்சி செய்யறாங்க. ஆனா மீதி இருக்கிற 70% மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல. ஆனாலும் 30% ஓட்டு வாங்கினவங்க ஆட்சி செய்யறாங்க. அது நியாயமே கிடையாது. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும். அப்படி நடந்தாதான் ஆட்சியை கவர. 2வது யோசனை நாங்க சொன்னது, பொது தேர்தல், அதாவது மக்களவை தேர்தல் இந்த ஆண்டு வந்ததுன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கணும். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகள் தேர்தல் வரும். ஒரு முதல் 2.5 ஆண்டுகளில் மக்களவை தேர்தல், அடுத்த 2.5 ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் வரும். ஏன் இது செய்யறோம்னா, மக்களவை தேர்தல் நேரத்தில் மாநிலங்கள் தேர்தல் நடந்தா இது தேசிய கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும், மாநில கட்சிக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா 2 தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா தேசிய பிரச்சனைகளை பத்தி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும், மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது. அதனாலதான் எங்க கோரிக்கை, பார்லிமெண்ட் தேர்தல் வேற, அசம்பிளி தேர்தல் வேற. அதாவது 2.5 வருஷத்துக்கு பிறகு அசம்பிளி தேர்தல் கொண்டு வாங்க. அசம்பிளி மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தலும். அப்படி பண்ண செலவும் மிச்சம். அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும். அதுக்கு தேர்ந்தது அந்த மாதிரி வியூகங்களை அமைக்கணும். இதுதான் எங்களுடைய யோசனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.